ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வாலை முருகேஷ். உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர் சீக்கிரம் அதிகரிக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீக்கிரம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஏறுறதுக்கு 7 ஸ்டெப்பு மொத்தம் சொல்லியிருக்கேன். முழுசாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையிலும் பாருங்கள், பயன் பெறுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்ப்போம். லாங் வீடியோ போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். லாங் வீடியோ 3 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரெண்டிங் வீடியோன்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அது ஓரியண்டடான டைட்டில், ஹேஷ்டேக் இதெல்லாம் சின்ன நோட் பேட் மாதிரி எடுத்து வச்சு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்களா, வியூஸ் கண்டிப்பாக பிச்சுக்கும். ஓகேவா? அப்போ தான் சீக்கிரமாக 4000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். வாங்க செகண்ட் ஸ்டெப் பார்ப்போம். வாங்க இரண்டாவது ஸ்டெப் போவோம். செகண்ட் ஸ்டெப் பிளேலிஸ்ட். உங்கள் சேனலில் இப்போ குக்கிங் வீடியோ போடுறீங்கன்னா குக்கிங் வீடியோ ஓரியண்டடாக அது ஒரு பிளேலிஸ்ட்டு. ஃபார்மிங்னா ஃபார்மிங் ஓரியண்டடாக ஒரு லிஸ்ட்டு. டெக் சேனல்னால் டெக் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டு ரெடி பண்ணி பிளேலிஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வீடியோவை ஒரு வியூவர்ஸ் பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், அடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ப்ளே ஆகும். இதனால் மோர் வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆடியன்ஸ் ரீடென்ஷன் ஸ்டெப் 3 அப்படின்னா என்னென்னா, ஒரு வியூவர் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் சூப்பராக செம்மையாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ அடுத்த ஆடியன்ஸுக்கு யூடியூப்பு உங்கள் வீடியோவை நிறைய ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆடியன் ரீடென்ஷன். வாங்க ஃபோர்த்து ஸ்டெப் பார்ப்போம். லைவ் ஸ்ட்ரீமிங். உங்கள் லைவை 5 பேர் 10 நிமிஷம் பார்த்தா 50 வாட்ச் மினிட்ஸ். அதே லைவை 50 பேர் 10 நிமிஷம் பார்த்தாங்களா 500 வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஏறும். கவலைப்படாமல் லைவ் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட், எஜுகேட்டடாக லைவ் பண்ணுங்கள், வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஸ்டெப்பு 5. ட்ரெண்டிங் டாபிக்ஸாக கவர் பண்ணி வீடியோ போடுங்க. தமிழ்நாட்டு லெவலில் என்ன ட்ரெண்டிங் இன்றைக்கி இருக்குது அந்த டைட்டில் எடுத்து வீடியோ பண்ணுங்கள், வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனல் டிப்ஸ். டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட பாருங்கள். குட் டைட்டில், குட் தம்ப்நெயில், லாங் ஃபார்ம் வீடியோஸ், பிளேலிஸ்ட்டு. ஸோ இதில் உங்கள் மானிட்டேஷன் கண்டிப்பாக எனபிள் ஆகும். ஹார்ட் ஒர்க்கு, எஃபெக்ட்டு, அப்லோட் டைமிங் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம வாலை முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.